வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் லெக்ஸ் டூல். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸஸ் ஆஃப் கம்பைலரில் ஃபேஸ் என்னது? லெக்சிக்கல் அனாலிசிஸ் ஃபேஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபேஸ். இந்த லெக்சிக்கல் அனாலிசிஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? கொடுக்குற சோர்ஸ் கோடை வாங்கிக்கிட்டு அதில் இருக்கிற லெக்சிம்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் டோக்கன்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்குறது தான் வந்து லெக்சிக்கல் அனாலிசிஸோட வேலை. அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் டூல் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா கோடிங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரீம் ஆஃப் டோக்கன்ஸாக மாற்றி கொடுக்கும். அந்த டூலுக்கு பேர் தான் லெக்ஸ் டூல். யூஸிங் த லெக்ஸ் டூல் டு கிரியேட் த லெக்சிக்கல் அனலைசர். ஸோ லெக்சிக்கல் அனலைசரை நம்ம இந்த டூலை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். தட் ஐடென்டிஃபை அண்ட் பிரிண்ட் டோக்கன்ஸ் ஃப்ரம் த இன்புட் ஸ்ட்ரிங். ஸோ நம்ம கொடுக்குற இன்புட் ஸ்ட்ரிங்கை கொடுத்தோம்னா அதுக்கு ஏற்ற டோக்கன்ஸை அது க்ரியேட் பண்ணி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். என்னென்ன டோக்கன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி. சரி, எப்படி வந்து ஒரு லெக்ஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணுறது? ஸோ அதுக்கு முதல் ஸ்டெப் வந்து ரைட் த லெக்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன். திஸ் இன்க்ளூட் டிஃபைனிங் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் டோக்கன்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபைங் ஆக்ஷன்ஸ் ஃபார் வென் தீஸ் டோக்கன்ஸ் ஆர் மேட்ச்ட். இப்போது இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுள், இல்லைனா வந்து ஏ கமா பி, அப்படி இல்லைனா வேல்யூஸ். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? ஐடென்டிஃபையர்ஸ், கீவேர்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸு, செப்பரேட்டர்ஸ், இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் பிரிப்போம் இல்லையா? அதான் வந்து ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ நம்ம அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் முதல்ல கொடுக்கணும். நெக்ஸ்ட், சி கோடை ஒரு ஜென்ரேட் பண்ணணும். ஒரு சி ப்ரோக்ராமில் பண்ணுறோம். த லெக்ஸ் டூல் வில் ஜெனரேட் எ சி ப்ரோக்ராம் தட் பர்ஃபார்ம் த லெக்சிக்கல் அனாலிசிஸ். ஸோ லெக்சிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஒரு சி ப்ரோக்ராமை ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை கம்பைல் பண்ணி ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு அவுட்புட் வரும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு ஃபைலுக்கு பேர் வச்சுக்கிறேன் simple.l containing the following code. ஒரு லெக்ஸ் டூல் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் கோடிங்ஸ். ஸோ மொதல் ஸ்டெப்பு ஒரு லெக்ஸ் டூலுக்கு பர்சன்டேஜ் கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணணும், பர்சன்டேஜ் கர்லி பிரேசஸ் க்ளோஸ் பண்ணணும். இதுக்குள்ளே தான் நம்ம ஹெட்டர் ஃபைல்ஸ்லாம் கொடுக்கணும். ஸோ ஒரு ஹெட்டர் ஃபைல் கொடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த சிம்பிள்ஸை பயன்படுத்தணும். பர்சன்டேஜ் கர்லி பிரேசஸ், பர்சன்டேஜ் க்ளோஸ்டு கர்லி பிரேசஸ். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்னென்ன ஹெட்டர் ஃபைல்ஸ் கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், 2 வாட்டி பர்சன்டேஜ் கொடுத்தோம்னா நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் கொடுக்க போகிறோம். ஸோ சூஸ் பண்ணுறதுக்கு எதெல்லாம் ஐடென்டிஃபையர், எதெல்லாம் ஆப்ரேட்டர்ஸ், எதெல்லாம் செப்பரேட்டர்ஸ்னு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? அதுக்கான கோடிங்ஸ் இருக்குது. இப்போ 0லேருந்து 9 ப்ளஸ் இப்படி போட்டோம்னா இது என்ன பண்ணோம்னா நம்ம இதில் ஏதாவது நம்பர்ஸ் டைப் பண்ணோம்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்து நம்பர்னு வரும். இதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு இது நம்பர்னு நம்மளுக்கு காட்டும். ஸோ பிரிண்ட் நம்பர்னு காட்டும். ஓகேங்களா? அது நீங்கள் என்ன டைப் பண்ணீங்களோ அது. ஒய் டெக்ஸ்ட்னா இது நம்மளுக்கு பின்னால் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, நம்ம ஒரு இன்புட் அங்கே கொடுத்து அனுப்புவோம். அதுதான் இங்கே வந்து செக் பண்ணிவிட்டு 0 to 9 இருக்கா, இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் நம்பர்னு காட்டும். நெக்ஸ்ட்டு, அப்படி இல்லை ஒரு ஸ்ட்ரிங்காக வருது, ஒரு ஐடென்டிஃபையராக வருதுன்னு பார்ப்போமே. ஏலேருந்து ஸ்மால் இசட் கொடுக்கலாம், அப்படி இல்லை கேபிட்டல்லேருந்து கேபிட்டல் இசட் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஒரு அண்டர்ஸ்கோர். நெக்ஸ்ட் இப்படியும் கொடுக்கலாம். சில பேர் ஏலேருந்து ஸ்மால் இசட், கேபிட்டல்லேருந்து கேபிட்டல் இசட், 0லேருந்து 9 ஒரு அண்டர்ஸ்கோர். ஸோ நம்பர்ஸ் கலந்தும் கொடுக்கலாம், இல்லை நார்மல் ஆல்ஃபபெட்ஸ், இப்படி எப்படி இருந்தாலும் இதை நம்ம ஐடென்டிஃபையர்னு ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட், இந்த மாதிரி சிம்பிள்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா இது ஆப்ரேட்டர்னு சொல்லியாச்சு. ப்ளஸ்ஸு, ஸ்லாஷு, மைனஸு, ஸ்டாரு, இப்படி ஒரு ஸ்லாஷு. ஸோ இது எல்லாமே ஆப்ரேட்டர்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட், இப்போது கம்ப்யூட்டர் என்ன பண்ணோம்? ஒரு கோடிங்னு இருந்தால் அங்கே கண்டிப்பாக அங்கே ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா? ஒயிட் ஸ்பேஸ். ஸோ அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லை ஒயிட் ஸ்பேஸ்னு. ஸோ அதுக்கு தான் /t/n போட்டால் அது ஒயிட் ஸ்பேஸ்னு எடுத்துக்கோ. அதை இக்னோர் பண்ணிவிடும். அதை என்ன பண்ணோம்? இக்னோர் பண்ணிவிடும். அதை கணக்கில் எடுத்துக்காது. அவ்வளோதான். ஸ்பெசிஃபிகேஷன் முடிஞ்சோடனே 2% போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இன்ட்டு மெயின் ஓப்பன் பண்ணுறோம். இன்ட்டுன்னு கொடுத்தா கண்டிப்பாக ரிட்டர்ன் 0 இருக்கும். ஓகேங்களா? சரி, அந்த லெக்சிக்கல் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் இதுதான். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி கொண்டு வரும். எதெல்லாம் வந்து நம்பர், எதெல்லாம் ஐடென்டிஃபையர், எதெல்லாம் ஆப்ரேட்டர்னு. ஓகேங்களா? ஸோ ஒரு லெக்ஸ் டூவில் ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்ம இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிப்போம். லெக்ஸ். சரி, இது எப்படி ரன் பண்ணுறது? இப்போ நம்ம டைப் பண்ணிட்டோம். இது எப்படி ரன் பண்ணுறது? ஸ்டெப்ஸ் டு ரன் த லெக்ஸ் எக்ஸாம்பிள். ஜெனரேட் த சி கோட் யூஸிங் லெக்ஸ். முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? ஒரு சி ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணோம். ஸோ லெக்ஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு நம்ம டைப் பண்ண கோடோட ஃபைல் பேர் simple.lன்னு கொடுக்கணும். இது என்ன பண்ணணும்னா ஒரு சி ஃபைலை க்ரியேட் பண்ணணும்.
இதே பேரில். ஸோ lex.yy.cன்னு ஓகேங்களா. சரி, ஒரு புதுசாக ஒரு பேரில் அதுவே க்ரியேட் பண்ணிக்கும். கம்பைல் த ஜெனரேட்டட் சி கோட். ஸோ இதை கம்பைல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஜிசிசின்னு டைப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இங்கே கொடுத்துட்டு இதை டைப் பண்ணோம், நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும் சி கோட். இப்போ ரன் பண்ணுறோம். ரன் பண்ணும்போது இங்கே ECH1 வரும். நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்குள்ளே நம்ம கொடுக்கலாம் வேல்யூஸ். இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா A + 100 Bன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டூல் என்ன பண்ணணும்னா ஏனா என்ன, ப்ளஸ்னா என்ன, 100னா என்ன, ஸ்டார்னா என்ன, பீனா என்னன்னு நம்மளுக்கு கொடுக்கும் அவுட்புட்டில். ஸோ ஏனது ஒரு ஐடென்டிஃபையர், ப்ளஸ்னானது ஒரு ஆப்ரேட்டர், 100னா நம்பர், ஸ்டார்னா ஆப்ரேட்டர், பீனா ஐடென்டிஃபை. இதுதான் வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் டோக்கன்ஸ். ஸோ நம்ம ஒரு இன்புட் ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கோம். இந்த இன்புட் ஸ்ட்ரிங்க்கு ஸ்ட்ரீம் ஆஃப் டோக்கன்ஸ் வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இதுதான் லெக்ஸ் டூல். இதுதான் லெக்சிக்கல் அனலைசர். ஓகேங்களா. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு லெக்ஸ் டூல் எதுக்கு பயன்படுத்துகிறோம், எப்படி வந்து ஒரு லெக்ஸ் ஃபைலை க்ரியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு எப்படி வந்து ஒரு கோடு க்ரியேட் பண்ணுறது லெக்சிக்கல் அனாலிசிஸில் லெக்ஸ் டூலில். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டர் ஃபைல்ஸ் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், டோக்கன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துடணும். ஃபைனலாக மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்து அந்த லெக்சிக்கல் அனாலிசிஸை ஸ்டார்ட் பண்ண வேண்டும். ஸோ ரன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ரன் பண்ணிவிட்டு தேர்டு ஸ்டெப்பில் நம்ம ஒரு இன்புட் ஸ்ட்ரிங் கொடுத்தோம்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் ஸ்ட்ரீம் ஆஃப் டோக்கன்ஸ் காட்டும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.